வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே அருமையான ஒரு பிரெட் அல்வா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரெட் அல்வா செய்யறதுக்கு இது மாதிரி ஸ்வீட் பிரெட் ஒரு 9 ஸ்லைசஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பீசஸா இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு வாணல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதுல நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அவ்வளவுதான், வறுத்தாச்சு. நம்ம எடுத்துடலாம். தேவானல்ல இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க. அதுல இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸ் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்தோன்னு இதுல நம்ம ஒரு 1/4 லிட்டர் காய்ச்சின பாலை நம்ம ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அதிகமா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி பிரெட் எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கைவிடாம கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருங்க. நல்லா வேகட்டும். அப்பதான் இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ அல்வா பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். அப்படியே மேல வேணும்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட். டக்குன்னு நீங்க செஞ்சிடலாம். பிரெட் மட்டும் இருந்தா போதும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.